Islam coincide with science. மூன் ரிஃப்ளெக்டட் லைட். ஆரம்ப காலத்தில் மூன் தமக்கு தாமே சொந்தமாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நம்பினாங்க. தென் லேட்டராக சன் தான் சொந்தமாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு, அந்த சன்லைட்டை மூன் அப்சர்வ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இதை திருமறை சூரா அல் ஃபுர்கான் 61ஆம் வசனத்தில் تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا. வானத்தில் கோலங்கள் சுழன்று வர பெரும் தங்குமிடங்களை ஆக்கி அதில் ஒரு விளக்கை போன்று சூரியனையும் பிரகாசிக்கக்கூடிய சந்திரனையும் அமைத்தானே, அத்தகையவன் அந்த ரஹ்மான் மிக்க பாக்கியமுடையவன் என கூறுகிறது. பேரியர் பிட்வீன் ஸ்வீட் அண்ட் சால்ட் வாட்டர். கடல் நீர் வெறும் உப்பு சுவையை கொண்டது மட்டுமல்ல, உப்பு, இனிப்பு போன்ற பலதரப்பட்ட சுவையை கொண்டது என இன்றைய நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருந்தாலும் குர்ஆனாகிய அறிவு பொக்கிஷத்தில் அன்றே கூறப்பட்டுவிட்டது. சூரா அல் ஃபுர்கான் வசனம் 53 والذي مرج البحرين هذا عذب فرات وهذا ملح أجاج وجعل بينهما برزخا وحجرا محجورا. அவன்தான் இரு கடல்களையும் ஒன்று சேர்த்தான். அதில் ஒன்றான இது மிக்க இனிமையும் சுவையும் உள்ளது, மற்றொன்றான இது உப்பும் கசப்புமானது. இவ்விரண்டிற்கும் இடையே ஒரு திரையையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தி இருக்கிறான் என தெளிவுபட குர்ஆன் கூறுகிறது. ஃபார்மேஷன் ஆஃப் பேபி. ஓர் ஆணில் உருவாகக்கூடிய விந்தணு அவனது முதுகந்தண்டில் இருந்தும் பெண்ணுக்கு அவளது நெஞ்செலும்பலில் இருந்தும் உருவாகிறது. இவ்வாறு உருவாகும் பல்லாயிரக்கணக்கான விந்தணுக்களில் வீரியமிக்க ஒரு விந்தணு மட்டுமே பெண்ணின் கருமுட்டையினை துளைத்து உள்ளே செல்கிறது எனவும், கருமுட்டையின் உள்ளே சென்ற விந்தணு சில நாட்களில் இரத்தக்கட்டியாகவும் சில வாரங்களில் சதைக்கட்டியாகவும் பின்னர் 3 மாதங்களில் உறுப்புகளுமாக மாற்றமடைந்து உயிருள்ள ஒரு முழுமையான வடிவமைப்பு கொண்ட குழந்தையாக மாறுகிறது என இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் பெருமை பாராட்டுகிறது. ஆனால் இறை விஞ்ஞானமோ 1400 வருடங்களுக்கு முன்பே இதை பற்றி கூறியுள்ள சான்றுகள் இதோ. அத்தியாயம் 86 வசனம் 5, 6, 7 وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثة. மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனிக்கட்டும். குதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் அவன் படைக்கப்பட்டான். ஆணின் முதுகந்தண்டிற்கும் பெண்ணின் மார்பகங்களுக்கும் மேல் நெஞ்செலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறது. சூரா அல் முஃமினூன் வசனம் 13, 14 ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரியத் துளியாக்கி வைத்தோம். பின்னர் அந்த இந்திரியத் துளியை இரத்தக்கட்டியாக படைத்தோம். பின்னர் அந்த இரத்தக்கட்டியை ஒரு சதைத்துண்டாக படைத்தோம். பின்னர் அந்த சதைத்துண்டை எலும்புகளாகவும் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறொரு படைப்பாக மனிதனாகச் செய்தோம். எனவே படைப்பாளர்களில் மிக்க அழகானவனான அல்லாஹ்
பெரும் பாக்கியமுடையவன். பிக் பேங் தியரி. ஹோல் யூனிவர்ஸும் ஆரம்ப காலத்தில் பிரைமரி நெபுலாங்கிற ஒரு பிக் மாஸா இருந்ததாகவும் பின்பு வெடித்து அதிலிருந்து ஸ்டார்ஸ், மூன், சன் போன்ற பிளானட்ஸ் எல்லாம் உருவானதாகவும் அறிவியல் கூறுகிறது. இதை பற்றி குர்ஆனில் சூரா அல் அன்பியாவின் 30வது வசனத்தில் أَوَلَمْ يَرَ الَّذِينَ كَفَرُوا أَنَّ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ كَانَتَا رَتْقًا فَفَتَقْنَاهُمَا وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ أَفَلَا يُؤْمِنُونَ. நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்து அமைத்தோம் என்பதையும் இவர்கள் பார்க்கவில்லையா என்று இறைவன் கூறுகின்றான். பிளானட் ரெவல்யூஷன். பிளானட் ரெவல்யூஷனை பற்றி இறுதியாக 1543 காப்பர் நிக்கஸ் என்கிற சயின்டிஸ்ட் தன்னுடைய தியரி ஒன்றை வெளியிட்டார். அதன்படி ஒவ்வொரு பிளானட்டும் நீள்வட்ட பாதையில் சுழன்று வருகிறது என்று கூறியுள்ளார். இதை பற்றி திருமறையில் அத்தியாயம் 21 வசனம் 33 وهو الذي خلق الليل والنهار والشمس والقمر كل في فلك يسبحون. இன்னும் அவன் எத்தகையவனென்றால் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். அவை ஒவ்வொன்றும் வானத்தில் தமக்குரிய மண்டலங்களில் நீந்திச் செல்கின்றன என கூறப்பட்டுள்ளது. வாட்டர் சைக்கிள். அறிவியலின் கூற்றுப்படி வாட்டர் சைக்கிள் என்பது சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகி வானத்தில் சிறு சிறு நீர் குமிழிகளாக மிதக்கின்றது. பின்பு காற்றின் மூலம் இவைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மழையாக பூமியில் விழுந்து குளம், குட்டை, ஆறு என மாற்றமடைகிறது. மேலும் ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர் மீண்டும் கடலிலேயே கலந்து விடுகிறது. இதை பற்றி குர்ஆனில் சூரா அர் ரூம் 48ஆம் வசனத்தில் الله الذي يرسل الرياح فتثير سحابا فيبسطه في السماء كيف يشاء ويجعله كسفا فترى الودق يخرج من خلاله فإذا أصاب به من يشاء من عباده إذا هم يستبشرون. அல்லாஹ்தான் காற்றுகளை அனுப்பி அவற்றால் மேகத்தை ஓட்டி பிறகு அதை தான் நாடியபடி வானத்தில் பரத்தி பல துண்டுகளாகவும் ஆக்கிவிடுகிறான். அதன் மத்தியிலிருந்து மழை வெளியாவதை நீர் பார்க்கிறீர்.